ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மர்டர் இன் தி ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஆக்ஷன் படம். இந்த படம் 2022ல ரிலீஸ் ஆயிருக்க படம். இந்த படத்தை சோபன் டியான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல டிங் ஹுயோ, யுவான் ஜாங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவோட அண்ணனை பாத்தீங்கன்னா யாரோ சில பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அந்த ஊர்ல இருக்க சீக்ரெட் ஏஜென்ட்ல சேர்ந்து அங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அது மூலியமா அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு ட்ரக் டீலர் கண்டுபிடிக்கிறாங்க. அவரை பத்தின விசாரணையும் போயிட்டு இருக்கும் போது இவர் கடைசியில் அவங்க அண்ணனை யார் கொன்னான்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த ட்ரக் டீலர் கிட்ட இந்த ஊர் மக்களை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு சின்ன ஃபேமிலி டிராமா ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதை நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ ஓரளவு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேரக்டர் மட்டும் ரொம்ப நீட்டாவே எழுதி டிசைன் பண்ணிருக்காங்க. மத்தவங்க இதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. இவங்க படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மிகப்பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் பயங்கர சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அது செம்மையாவே இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே படத்துக்கு என்ன வேணுமோ ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் நல்லாவே எழுதியிருந்தாலும் பல சீன்ஸ் கிரிஞ்சா தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல மெனக்கட்டி எழுதி இருக்கலாம். அதனாலேயே நமக்கு பல சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா லேகிங்காவும் தான் இருக்குது. அதே மாதிரி பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸா தான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு விளையாட படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு சந்திக்கலாம். தேங்க்யூ.